மறுபடியும் கூடி ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கிறவங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். God is good God. I welcome you all once again who have gathered here for today's session. இந்த வேளையில கூட உண்மையிலேயே நாம் தியானித்து கொண்டிருக்கிற ஒரு பாடம் மிக ஒரு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான பாடமாக இருந்தாலும் ஆனால் நிச்சயமாக இது நமக்கு தேவையான பாடம். ஆகவே இதை கொஞ்சம் அவதானமாக நீங்கள் கவனியுங்க. அதோடு கூட தொடர்ந்து இந்த வார்த்தையின் பிற்பாடு கூட நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் கூட மறுபடியும் இந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். So the lesson what we are going through now, it will be a little bit difficult to understand, but it is a very important lesson that we all need to understand at this point of time. So even after this lesson is over, you can go through all those previous messages which have been recorded so that you will be able to understand more. நாம் இந்த 13வது அதிகாரத்துல முதலாவது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம். In the last session, we have seen Revelation chapter 13 verses from 1 to 10. இப்போ 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் இருக்கிற சம்பவத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். Today we are going to meditate of the incidents that are happening from verse 11 to verse 18. நான் இதை வேகமாக தியானித்து விட்டு இந்த நாளில் கொஞ்சம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். I would like to finish this portion quickly and then make use of the rest of the time to discuss more about it. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். Let's see how it goes. 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. Then I saw another beast rising out of the earth. It had 2 horns like a lamb and it spoke like a dragon. இந்த மிருகத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது இந்த அதிகாரத்திலும் சரி, இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல 7 வசனங்களிலே இந்த மிருகத்தை குறித்து சில விளக்கங்களை, சில காரியங்களை பற்றி மாத்திரம் குறிப்பிட்டிருக்கிறது. So we see about a dragon that's been spoken in verse 11. Also in the Revelation, it's been in 7 places the animal has been referred. மொத்தமாக 7 வசனத்துல தான் இந்த 2வது மிருகத்தை குறித்த வசனங்களை, அதாவது காரியங்களை குறித்து குறிப்பிட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும், பார்க்க முடியும். There's a reference of only in 7 verses which have referred about this animal here. நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த இடத்துல வாசிக்கும் போதே இங்கே சொல்லுகிறது, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதோ, இதுக்கு முன்பாக எழும்பின மிருகத்தை போல இல்லாமல் இது வேறொரு, அதாவது அந்தி கிறிஸ்துவும் ஒரு மிருகமாயிருக்கிறான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேறொரு மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 3வது மிருகமாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். So in this verse we could see the verse says that it saw another beast rising out, which means there's already a beast already in there, and this verse says about some other beast which is coming out. So we know that Antichrist has been described as a beast, and so we can refer this as like a third beast that we are seeing now. ஆனா இங்கே சொல்லும்போது என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. அதாவது இது ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படாமல் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். In the next verse we could see it's not said that the beast was like a lamb. It didn't say that beast is a lamb, but it was saying as beast was like a lamb with 2 horns. ஒப்பாக, அதுக்கு ஒப்பாக இது என்ன செய்கிறது, இந்த மிருகத்தினுடைய சாயலை பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டியை போல அதனுடைய தோற்றத்தை என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. So the resemblance of the beast was like that of a lamb. இப்போ ஜனங்களுடைய பார்வைக்கு நமக்கு தெரியும், பொதுவாகவே நாம ஆட்டை குறித்து சொல்லும் போது ஆடு வந்துட்டு ஒரு உண்மையாக ஒரு என்ன சொல்றது, ஒரு சாஃப்டான ஒரு நாம மிருகமாக நாம் பார்க்கிறோம். So whenever we know about lamb, it is like a very soft animal, a pet animal. ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அதே போர்வைக்குள்ளாக இந்த மிருகம் வருகிறது. ஆனா அதனுடைய கேரக்டர் எல்லாமே அது ஒரு என்ன செய்கிறது, மறைக்கப்பட்டதாக தன்னை காட்டிக் கொள்கிறது. So here this beast just comes under a cover which looks like a lamb, but it has hidden all its character. நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த கள்ள தீர்க்கதரிசியினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆட்டு தோலை போத்து கொண்டிருக்கிற ஓநாய்கள் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகளையும் நாம் இதுல என்ன செய்ய வேண்டும், கணக்கில் எடுக்க வேண்டியது அவசியம்.
We also need to take into account of the words which Jesus Christ have spoken about the false prophets, where he has referred the false prophet as the person with the lamb skin or the sheep அதே skin. போல நாம் மத்தேயு 24 வாசிக்கும் பொழுது அங்கே கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்கிற வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வருகிற இந்த மிருகத்தை குறித்து நாம் இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, எச்சரிக்கையா இருக்க வேண்டி இருக்கிறது. So Matthew chapter 24 verse 24 says that we need to be careful to all those false prophets. So while reading these verses in Revelation, we just need to be a little bit careful about it. இந்த மிருகத்தை குறித்து தெளிவாக இதனுடைய பெயர் என்ன என்பதை குறித்து நீங்க வெளிப்படுத்தல் புத்தகம் 16-13 அதே போல 20வது அதிகாரம் 10வது வசனத்திலும் பார்க்க முடியும். We could very clearly see about this animal or this beast name in Revelation chapter 16 verse 13 and also in Revelation chapter 20 verse 10. அங்கே கள்ள தீர்க்கதரிசி என்று இந்த மிருகத்துக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. This beast has been referred as a false prophet in those chapters. ஆனா இந்த இடத்திலேயே அந்த அடுத்ததாக அதுல சொல்லுகிற வார்த்தை அது வலு சர்ப்பத்தை போல பேசினது என்று சொல்லி பார்க்கிறோம். So the next verses say it exercises all the authority of the first beast in its presence. அதாவது நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த கள்ள தீர்க்கதரிசியானவன் ஒரு மதத்தின் ஒரு தலைவனாக ஒரு லீடராக அவன் என்ன செய்வான், வெளிப்படுவான். So this false prophet, he will establish himself as a leader of a religion. அதே நேரம் இது உலகத்திலே என்ன செய்யப்பட வேண்டியிருக்கும், அங்கீகரிக்கப்பட்டதாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அவனுடைய காரியங்கள் என்ன செய்யப்படும், அந்த நாட்களிலே காணப்படும். All his behaviors will be accepted widely by the world. அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை பார்க்கும் பொழுதும் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னை அல்ல அந்தி கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிறவனாக, அந்தி கிறிஸ்துவை தன்னுடைய கிரிகள் மூலமாக கனத்துக்குரியவனாக மேன்மைப்படுத்துகிறவனாக என்ன செய்கிறான், இந்த கள்ளத்தீர்க்கதரிசி காணப்படுகிறான். And this false prophet in all his deeds and activities make sure that he glorifies Antichrist. அதாவது இப்படி இதை நாம சொல்லும் பொழுது நாம எப்படி அண்டி காட், அதாவது வலு சர்ப்பத்தை சொல்லும் போது தேவனுக்கு எதிரானவனாக வலு சர்ப்பத்தை இந்த திருத்துவத்திலே பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவனாக அந்தி கிறிஸ்துவை பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த கள்ள தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும் பொழுது அண்டி ஸ்பிரிட்டாக காணப்படுகிறான். அதாவது பரிசுத்த ஆவிக்கு எதிரானவனாக என்ன செய்கிறான், இந்த இடத்திலே அவனை திருத்துவத்திலே 3வது பகுதியை போல காட்டப்படுகிறது. So like the way the Antichrist is against Jesus, the same way this beast here, the false prophet, he is against the Holy Spirit. That is how he is being referred in the Trinity. இங்கே சொல்லும் பொழுது வலு சர்ப்பத்தை போல பேசினது என்று சொன்ன உடனே நமக்கு வர வேண்டியது எங்க போகணும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடி முதல் மூல பாசையில், அதாவது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற முதல் 5 புத்தகங்களுக்குள்ளாக இந்த வார்த்தையை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது, தேட வேண்டியிருக்குது. அப்படி தேடும் பொழுது நாம் ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். So once when we read the word saying that it has the authority of the first beast, then we need to search for the reference about this in the first 5 books of the Bible. We could see a reference of this in Genesis chapter 3 verse 1. அங்கே முதல் வசனத்திலே சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. Now the serpent was more crafty than any other beast of the field that the Lord God had made. அது தொடர்ந்து என்ன சொல்லுது பாருங்க, அது ஸ்திரியை நோக்கி, அந்த சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி சொல்லுகிறது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. The serpent said to the woman, did God actually say you shall not eat of any tree in the garden? அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த சர்ப்பத்தினுடைய சுபாவம் மற்ற அனிமல்ஸ்களை பார்க்கலும், மற்ற மிருகங்களை பார்க்கலும் இந்த சர்ப்பமானது ஒரு தந்திரமுள்ள மிருகம் என்று இந்த ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். So in Genesis chapter 3 verse 1, it clearly says about the behavior of the serpent, which is craftier than any other beast. அடுத்தது அது கேட்கிற அந்த கேள்வி, அதனுடைய கேள்வியை பார்க்கும் பொழுது இங்கே சொன்னது போல இந்த வலு சர்ப்பம் போல பேசினது என்று பார்க்கிறோம். அதாவது அந்த கேள்வியை கேட்டே அது என்ன செய்கிறது என்று சொன்னால் ஏவாளை வஞ்சிக்கிறது. So we could see that it puts forth the question to Eve and it deceives her. So exactly in Revelation we could see the beast
had the same authority of that. 2 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல கூட நாம் வாசிக்க முடியும். அந்த இடத்துல கூட சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அங்கே கூட இந்த வசனத்தை கோட் பண்ணுகிறார். So even we could see the same reference in 2 Corinthians chapter 11 verse 3, where Paul addresses the way that the serpent have deceived Eve. அப்போ இங்க சர்ப்பத்தின் வஞ்சனை அப்படி என்று சொல்லும் பொழுது இங்க வலு சர்ப்பத்தை போல பேசினது என்று சொல்லி நாம பார்க்கும் பொழுது நாம எங்க பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், அது எப்படி சாத்தான் விழுந்து போன சாத்தான் தூதன் எப்படி ஏவாளை வஞ்சித்தது போல அந்த பேச்சிலும் இந்த கள்ள தீர்க்கதரிசன இடத்துல வஞ்சனையான ஒரு நம்மள டிசீவ் பண்ணுகிற ஒரு பேச்சு காணப்படுகிறது. So in the verse where it refers that the beast spoke like a serpent, and we need to have the reference into our the earlier books where we need to understand how the serpent, the fallen angel, have deceived Eve. So in the same way, this false prophet will also deceive us in his words. நம்ம இதுல கொஞ்சம் தெளிவாக நாம பார்க்கும் பொழுது முக்கியமாக இந்த சத்தியத்தை நாம் ஆழமாக பதிய வேண்டும். We just need to understand this very deeply in our heart. ஸ்ட்ரைட்டாவே நமக்கு சர்ப்பம் என்ற வேர்டு வந்தாலே அது தந்திரமுள்ள மிருகம்ன்றது தான் நமக்கு முதல் நினைவுக்கு வர வேண்டும். Wherever you read the word serpent, we just need to keep in mind that it's talking about craftiness there. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னாரு, சர்ப்பத்தை போல என்ன செய்யுங்க, வினா உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். Even Jesus Christ, while he was talking to his disciples, he said, be like a serpent in questioning. அப்போ அந்த கேள்விக்குள்ளேயே அவன் கேட்கிற கேள்விக்குள்ளேயே அவன் என்ன காரியத்தை அவன் நினைக்கிறானோ, என்னத்தை செய்ய வந்திருக்கிறானோ, என்னத்தை பேச வருகிறானோ, அந்த கேள்விக்குள்ள இருந்தே அவங்களிடத்துல அவங்களுடைய வாயிலாகவே அவன் என்ன செய்கிறான், பதிலை எடுக்கக்கூடியவனாக தந்திரமுள்ள ஒரு சர்ப்பமாக இதை என்ன செய்கிறது காணப்படுகிறது. So this serpent which has been referred, he has been like a very crafty, and he is trying to understand everything from the question that comes forth. சரி, அப்ப நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த 3 மிருகத்தினுடைய தன்மைக்கும், அதாவது இந்த திருத்துவ தன்மை எப்படி தேவனிடத்துல காணப்படுகிறதோ அதே திருத்துவ தன்மை என்ன செய்கிறது, இந்த சர்ப்பத்தினிடத்திலும் என்ன செய்கிறது நாம பார்க்க முடிகிறது, சாத்தானிடத்திலும் பார்க்க முடிகிறது. The same way we could see Trinity in our God, exactly in the same way the Satan also has Trinity in it. ஆகவேதான் நீங்க அந்த ஆதியாம புத்தகத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும், அந்த ஸ்திரீனுடைய வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி இருப்பார் ஆண்டவர். That's what has been said in Genesis, that I will bring enmity between your seed and the woman's seed. அப்போ உன் வித்து என்று சொன்னா அந்த வலு சர்ப்பத்தினுடைய வித்து தான் அந்த கிறிஸ்து. So when it's been referred as your seed, that is the seed of Antichrist. அப்போ அங்கே இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுதோ அப்ப நமக்கு அது ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த அந்த கிறிஸ்து என்பவன் வந்துட்டு வலு சர்ப்பத்தினுடைய வித்தாக, அதாவது வலு சர்ப்பத்தினுடைய குமாரனை போல என்ன செய்கிறான், காணப்படுகிறான். So when we are reading through these verses, we just need to understand that the Antichrist is the seed of the serpent. ஆனா இந்த அந்த கிறிஸ்துவனுடைய ஸ்தோத்திரம் கிரியைகளை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னொரு சத்தியம் என்ன புரிகிறதுன்னு சொன்னால், அந்த கிறிஸ்துவுக்கு முதலாக சப்போர்ட்டாக எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்து செயல்பட போகிறது அந்த கிறிஸ்துவுக்கு வலுசர்ப்பமும் செயல்படுறது சப்போர்ட்டா இருக்கு. அதோட கூட கள்ளத்திற்கு தரிசியானவனும் என்ன செய்கிறான், முழு சப்போர்ட் எங்க கொடுக்கிறத தான் நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். So in these passages we could clearly understand, so for the Antichrist he is going to have the full support of the serpent, plus he is also going to have the full support of the false prophets. சரி, 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொசமடைந்த முந்தின மிருக அப்போ இந்த அந்த கிறிஸ்துவனுடைய அந்த முழு அத்தாரிட்டி, அந்த சகல அந்த கிரியைகளையும் இந்த கள்ள தீர்க்கதரிசி தான் என்ன செய்ய போறான், நடப்பிக்க போகிறான். So it is this false prophet who is going to exercise the authority of Antichrist. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்துல சொல்லுகிறபடி சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தம் அடைந்த முந்தின மிருகத்தை பூமியாத குடிகளும் வணங்க செய்தது என்று வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த அந்த கிறிஸ்துவானவன் அந்த நாட்களிலே ஏதோ ஒரு பெரிய அளவுல பாதிப்பை என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டியிருக்கும், அல்லது அவன்
அந்த நாட்களிலே காயப்பட்டோ ஏதாவது ஒரு விதத்துல மரித்து எப்படி இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அடையாளமாக தன்னையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அவன் காட்டுவதனால அப்படிப்பட்ட ஒரு மரித்து உயிர்த்தெழுந்தது போல காண்பிக்கிற ஒரு சம்பவம் நடக்குமா என்பதை குறித்து நமக்கு தெளிவாக தெரியல. ஏதோ ஒரு விதத்தில் அந்த காயம் என்பது அவன் வீழ்ச்சியை என்ன செய்கிறது, வீழ்ச்சியோ அல்லது அவனுடைய மரணத்திலிருந்து அவன் மறுபடி எழும்பினதை குறித்தோ ஏதோ ஒரு ரீசனாக அது என்ன செய்யப்படலாம், காட்டப்படலாம். As I have mentioned it to earlier, this Antichrist, he has to undergo or face some kind of bad situation. Either it could be because he wants to show himself as equal to Jesus Christ, he might have died and resurrected, or he might have gone through some bad which have hurted him or made him to feel wounded. இந்த பீஸ்ட குறித்த மூவியில கூட அந்த கிறிஸ்து வந்துட்டு சூட் பண்ணப்பட்டு அவனுடைய தலையில காயப்பட்டு அவன் மரித்து திரும்ப உயிர்த்தெழுவதை போலதான் உயிரோடு எழும்புவதை போலத்தான் என்ன செய்திருப்பார்கள், காட்டியிருப்பார்கள். Even in the movie Beast, they would have shown that the Antichrist was shot in the head and he was died and then he got resurrected again. நீங்க அதாவது நம்ம அது அப்படித்தான் இருக்கும்ன்றது நம்ம முடிவு கட்ட முடியாது. அது இந்த வார்த்தையின்படி உடனே அவன் மரித்துத்தான் எழும்புவான்ன்றது நம்ம சொல்ல முடியாது. Just by these verses, we can't come to a conclusion that he will die and then he will resurrect again. ஆனா ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேணும், அவனுடைய ஏதோ ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சியோ சம்திங் அவனுடைய லைஃப்ல அந்த நாட்களில அவனுடைய ஒரு காயப்பட்ட நிலை என்பது ஒரு வீழ்ச்சி நிலையை காட்டுகிறது. But something that the Antichrist will go through with, that he will have some kind of fall over there. It could be either in his spirit or something, but he will just see a downfall. ஆனா அந்த நேரத்துல அவனுடைய வீழ்ச்சி நேரத்துல அவனுக்கு கை கொடுத்து அவனை தூக்கி என்ன செய்கிறான், ஹெல்ப் பண்ணுகிறவனாக இந்த கள்ளத்தரிசி தீர்க்கதரிசி காணப்படுகிறான். So it is this false prophets who will be supporting the Antichrist during his downfall time. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லுகிறது அந்த அந்த கிறிஸ்துவை வணங்கும்படிக்கு செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். Not only that, but this false prophet also encourages everyone to worship the Antichrist. அப்போ பூமியும் அது குடிகளும் வணங்கும்படி செய்தான்னு சொல்லும் பொழுது ஸ்ட்ரைட்டவே பார்க்கும் பொழுது அவன் செய்யற அளவுக்கு அந்த நாட்களிலே இவன் என்ன செய்திருக்க வேண்டும், கிரியைகளை ஏதோ அந்த கிறிஸ்து தான் தேவன் என்பதை போல அவனை என்ன செய்திருக்க வேண்டும், காட்டியிருக்க வேண்டும். அல்லது மேசியாகவோ ஏதோ ஒரு விதத்துல அவன் தேவனை போல வல்லமை உள்ளவனாக என்ன செய்திருக்க வேண்டும், காரியங்களை காண்பித்திருக்க வேண்டும். Because the verse says that the false prophet makes the earth and its inhabitants worship the Antichrist, it means some of the deeds of this false prophet would have made the Antichrist to look like a Messiah or something he have done to glorify the Antichrist. இந்த 13வது வசனத்துல இருந்து நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. So that's what we could see from verse 13 onwards. As the verse says, it performs great signs, even making fire come down from heaven to earth in front of people. இப்போ நாம இதுக்கு முதல் வாசித்த பகுதியிலே அந்த ரெண்டு சாட்சிகளும், அந்த ரெண்டு சாட்சிகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியை புறப்பட்டு பட்சிக்கிற அளவுக்கு இருந்தது என்றுதான் வாசிக்கிறோம். ஆனா இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது இவன் வானத்திலிருந்தே என்ன செய்கிறான், அக்கினியை இறக்குறவனாக இந்த கள்ளத்தீர்க்கதரிசி வெளிப்படுகிறான். In the previous chapters, we have seen those two witnesses that come to the earth. They were able to make the fire out from their mouth. But here, this beast, this false prophet, is able to make fire come down from heaven. நமக்கு வேதத்துல நான் வாசிக்கிறபடி நமக்கு பழைய ஏற்பாட்டில சில பகுதிகளிலே மாத்திரம்தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கின அனுபவங்களை பார்க்க முடியும். We could see in the Old Testament there are like very few instances where they have brought the fire down from heaven. சோதோம் கொமோரா பட்டணத்தை இறக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி தேவன் என்ன செய்தார், அந்த பட்டணங்களை அழித்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். We have seen it in the Old Testament when God destroyed Sodom and Gomorrah, he brought the fire from heaven. அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க சொன்னால் லேவியராகமம் 9வது அதிகாரம் 24வது வசனம். After that we could see a reference in Leviticus chapter 9 verse 24. அதே போல 1 Chronicle chapter 21:26ல பார்க்க முடியும். The next reference you could see it in 1 Chronicles chapter 21 verse 26. Judges 13 verse 19-20லையும் பார்க்கலாம்.
We could also see the same reference in Judges chapter 13, verse 19 and 20. இப்போ அந்த பகுதிகள் எல்லாமே பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த பலிபீடத்திலே அவர்கள் மிருகத்தை பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன செய்கிறது, அந்த பலியை என்ன செய்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. அங்கே தேவன் அவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த பலியை அங்கீகரித்ததுக்கு அடையாளமாக வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். So in all these passages we could see when they are offering a sacrifice in the altar, we read that the God comes down as fire and then accepts all those sacrifices. சாலமோன் கட்டிய ஆலயத்திலும் அவர் பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி தான் என்ன செய்கிறது, அந்த பலியை பட்சிக்கிறது. Even while Solomon was offering the sacrifice in his temple, the fire comes down from heaven and accepts the sacrifice. அதே போல ராஜாக்கள் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே கூட பார்க்கும் பொழுது அங்கே தேவன் தான் இந்த பலி அங்கீகரிக்கிறதுக்கு அடையாளமாக வானத்திலிருந்து அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே உண்மையான தெய்வம் என்று சொன்ன பொழுது அங்க பார்க்கும் பொழுது எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதை வாசிக்கிறோம். And even we could see it in 2 Kings chapter 18 that it is the fire coming down from heaven has been shown as an acceptance that God have accepted their sacrifices. Even when the people say that you are the God who answers from heaven, we could see that the fire comes down in the time of Elijah. ஆனா பாகால் கூட்டம் செய்து முயற்சித்து பார்த்தாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல, வானத்திலிருந்து அக்கினி இறக்க முடியல. When the followers of Baal, when they tried to bring down the fire from heaven, they were not able to do it. ஆனா இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த அந்த கள்ள தீர்க்கதரிசி மாத்திரம் தான் என்ன செய்கிறான், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி என்ன செய்கிறான், பெரிய ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறான். But in this passage in Revelation, we could see it is just the false prophet who is bringing the fire coming down from heaven. அப்ப நாம் இந்த இடத்துல என்னத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்துல வானத்திலிருந்து அக்கினி இறக்குற அளவுக்கு அவன் அற்புதத்தை செய்தாலும் ஆண்டவர் அனுமதிக்காம அற்புதங்களை என்ன செய்ய முடியாது, நடப்பிக்க முடியாது. So the one thing which we just need to be very clear is, even though he is performing all those special miracles, we just need to understand, unless God admits it, he will not be able to perform this. என்று சொன்னால் நாம வந்துட்டு அற்புதங்களை பின்பற்றுகிறவர்களாய் இராமல் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவரை நாம் என்ன செய்கிறவர்களாய் இருக்கிறோம், பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். So we are the people who are not just follows the miracles and signs, but based on the faith what we have got on the Jesus Christ, we are following him. பிடித்த ஒரு வேத பகுதி டியூட்டனமி புத்தகத்துல 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். So I just like this, this is very close to my heart. This is the passage that's been given in Deuteronomy chapter 13 verse 1 to 5. 1 to 5. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. So the verse goes like this. This is Deuteronomy chapter 13 verse 1 to 5. If a prophet or a dreamer of dreams arises among you and gives you a sign or a wonder, and the sign or wonder that he tells you comes to pass, and if he says, let us go after other gods, which you have not known, and let us serve them, you shall not listen to the words of that prophet or that dreamer of dreams. போது அங்க சொல்லுகிறதுல முக்கிய வார்த்தை அந்த 3வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். So the latter part of verse 3 says, for the Lord your God is testing you to know whether you love the Lord your God with all your heart and with all your soul. அப்போ அந்த அந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் என்னத்தை காண்பிக்கிறார் என்று சொன்னால், so what God clearly shows from these verses are, இப்போ பெரிய அடையாளங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது, பெரிய வெளிப்பாடுகள் வருது என்று சொல்லிட்டு நாம் வெளிப்பாட்டை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளையோ அல்லது அப்படிப்பட்ட லீடர்களையோ நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. Just because we are seeing the signs and wonder, we should not follow the prophets who does the sign.
அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சம்டைம் என்ன செய்வாரு, சோதித்து பார்ப்பாராம். எப்படி சோதிச்சு பார்க்கிறாரு பாருங்க. அவன் சொல்றான் வந்துட்டு, அந்நிய தேவர்களை வணங்குங்க, நான் உங்களுக்கு நீங்க அந்த தெய்வம் செய்தன்றதை காட்டுறேன் சொல்லிட்டு என்ன செய்கிறான், அற்புதங்களை செய்யும் போது அங்க நடக்குது, உண்மையிலேயே அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தை பார்த்த உடனே ஐயோ அப்ப கடவுள், இந்த கடவுள் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாம வஞ்சிக்கப்படுறோமா, நாம அதை நம்புறோமா, விசுவாசிக்கிறோமா என்கிறதை தேவன் என்ன செய்கிறார், சோதிக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த அற்புதம் நடக்கும்படிக்கு அனுமதிக்கிறார். So this is what this verse says here, that the God is testifying us. When someone comes and then performs all those signs and miracles, God just sees whether we are getting deceived by those words, whether we are following him and putting our trust on them. He just testifies us. Even though all these miracles has been done by these prophets, it all happens is just because God allows it to testify us. அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், நாம கூட அற்புதங்களை பின்பற்றுகிறவர்களா இராமல், அற்புதங்களை செய்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இராமல், நமக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அன்பு நிமித்தம் நம்முடைய ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும். So what I just want to clearly show here is, please do not follow the prophets or the leaders just based on the signs and wonders what they perform. Instead, based on the love what the Jesus Christ have showed us on the cross, based on that, put your heart and put your faith on Jesus Christ and follow him. இந்த நேரத்துல எனக்கு நினைவு வர்ற ஒரு வார்த்தை வந்துட்டு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவினுடைய சம்பவம் தான். So at this point, the incident which comes into my mind is the incident of Shadrach, Meshach and Abednego. அவங்க சொல்லும்போது சொன்ன அந்த அறிக்கை மிக முக்கியமான ஒரு அறிக்கை. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர், அதாவது நான் எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், உன்னுடைய சிலையை வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள். The confess which those three people made, whether my God escapes me or not, but I will put my faith on him. So that confess has been very close to my heart. இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது இதுதான் நமக்கு வர வேண்டும். நாம அற்புதத்தை பின்பற்றவர்களா இருந்தோம் என்று சொன்னால் ஈஸியாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கின உடனே ஓகே அதுதான் தெய்வம், ஓகே உண்மையிலே அதுதான் கடவுள் என்ற மாதிரி ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது நிறைய அற்புதங்களை பின்பற்றுகிற கூட்டங்கள் பெருகி இருக்குது. நான் சொல்றேன், கிறிஸ்தவ சபை மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் பார்க்கும்போது நிறைய மெஜிசியன், நீங்க மந்திரவாதிகள் எல்லா மூலமாக நிறைய காரியங்கள் என்ன செய்து உலகத்துல நடந்து கொண்டுதான் இருக்கு. பல பல பகுதிகளில நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனா நமக்கு அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போறதில்லை. சிருஷ்டிகரை நாம் என்ன செய்ய முடியாது, மறுதளிக்க முடியாது. அற்புதங்களை நடப்பிப்பதனால பொய்யின் ஆவிகளும் என்ன செய்யும், அசுத்தாவிகளும் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். So just by, if we are a people who just follows the signs and wonders, then we will be easily deceived by seeing all those signs that will happen. It's not only in the Christian community, but in the entire world we could see the people who are following the miracles and the signs are being getting increased in numbers. They just literally follow the signs and then go beyond the person who is doing that miracle. But just by seeing the signs and wonders, we can't deny the creator who have created us. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தின் வார்த்தையை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறதுனால நிச்சயமாக அந்த விசுவாசத்துல நாம் உறுதியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம், அங்க இங்க ஓட விரும்ப மாட்டோம். அன்ற வசனம் அப்படித்தான் சொல்லுது. நாம அங்க இங்க ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே கர்த்தர் வந்திருக்கிறாரு, இங்க மேசியா வந்திருக்கிறாரு, இங்க கிறிஸ்து என்று சொல்லி வந்திருக்கிறார் என்று சொல்லும் போது நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்வார், ரகசிய வருகையின் போது அவர் என்னை எடுத்துக்கொள்வார் என்கிறது நமக்கு தெரியணும். நாம் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. So because the gospel has been given to us and we put our faith and the trust on the gospel, we just don't need to run behind all those signs and wonders in search of Jesus Christ, because as per the gospel, we will know on the coming of Jesus, we will be going along with him. சரி, தொடர்ந்து 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். So verse 14 says, and by the signs that it is allowed to work in the presence of the beast, it deceives those who dwell on earth, telling them to make an image for the beast that was wounded by the sword and yet lived.
என்னத்தை பார்க்கிறோம்னு சொன்னால், அற்புதங்கள் அந்த காரியங்களை செய்கிறதன் மூலமாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அற்புதங்களை எல்லாம் பண்ணுவதை வைத்துக்கொண்டு அந்த அற்புதத்தின் மூலமாக ஜனங்களுக்கு அந்த கிறிஸ்துதான் கடவுள் என்பதை என்ன செய்ய போகிறான், இந்த கள்ள தீர்க்கதரிசி உறுதிப்படுத்தும்படிக்கு அந்த அற்புதங்களை பலமாய் செய்ய போகிறான். So this false prophet is going to confirm to the people, just by doing all those signs and wonders, just by bringing the fire from heaven, he is going to confirm that this Antichrist is the God. அதோட கூட அந்த வசனத்திலே வாசிக்கிற அடுத்த பகுதி சொல்லுகிறது, பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிச்சு. அப்ப அவன் அதோட கூட நிப்பாட்டல, அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபத்தை என்ன செய்ய வேண்டும், உருவாக்கி என்ன செய்ய வேண்டும், வணங்கும்படிக்கு என்ன செய்கிறது, இது ஜனங்களுக்கு குடிகளுக்கு என்ன செய்தது சொல்லிட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். Also, we could see it in the same verse that this false prophet doesn't stop there, but he also encourages the people to make an idol for the beast, for the அப்போ Antichrist. ஆனா நமக்கு வசனம் தெரியும். யாத்திராம புத்தகம் 20வது அதிகாரத்துல அங்கே தெளிவாக வேதத்துல ஆண்டவர் சொல்லிருக்கிறார். வந்துட்டு 23வது 5வது வசனத்திலும் சரி 23வது வசனத்திலும் சரி சொல்லப்பட்டிருக்க ஒரு சத்தியம், விக்கிரகங்களை உண்டாக்க வேண்டாம், சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். So we very clearly know the gospel that in Exodus chapter 20 in verse 23 and also in verse 25, God has said, do not make any idols for me. நம்முடைய தேவன் சொரூபங்களை விரும்புகிற தேவன் அல்ல. சொரூபத்தை தன்னுடைய சாயலாக கூட சொரூபத்தை செய்து வைக்கும்படிக்கு தேவன் நம்முடைய தேவன் விரும்புகிறவர் அல்ல. Our God is not a God who likes to have idols. Even he doesn't want an idol of his own image. ஆனா அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய சாயலாக சொரூபத்தை செய்து ஜனங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், விரும்புகிறதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். From this verse, we could clearly see that Antichrist likes the people to make an idol and to worship it. அப்போ இந்த வசனத்தை நாம வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை நமக்கு புரிந்திருக்க வேண்டும். Also, when we are reading this verse, we need to understand in another thing. இந்த மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன காரியம், the thing which Jesus Christ have said in Matthew chapter 24. இந்த பகுதியை நாம அங்கே 23வது 24வது வசனத்திலே பார்க்க முடியும். So we could see a reference for this in Matthew chapter 24 verse 23 and 24. அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். Matthew chapter 24 verse 23 and 24. Then if anyone says to you, look, here is the Christ, or there he is, do not believe it. For false Christs and false prophets will arise and perform great signs and wonders, so as to lead astray, if possible, even the elect. அப்போ இந்த பகுதியில வாசிக்கிற மாதிரி தான் பெரிய அற்புதங்களை செய்து எப்படியாகிலும் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த அந்தி கிறிஸ்து தான் மேசியா என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்புவதற்காக அந்த அற்புதங்களை செய்து என்ன செய்கிறான், நடப்பித்து காண்பிக்கிறான். So as it's been said in this passage, the false prophet will do all those signs and wonders so that the people will believe that the Antichrist is Messiah. வசனம் 15ல வாசிக்கிறோம், மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். So Revelation chapter 13 verse 15 says, and it was allowed to give breath to the image of the beast, so that the image of the beast might even speak and might cause those who would not worship the image of the beast to be slain. அதாவது அந்த நாட்களிலே அந்த உபத்திர காலகட்டத்திலே இவன் அந்த கிறிஸ்துவனுடைய சாயலை போல செய்ய போகிற அந்த சொரூபத்தை பார்க்கும் பொழுது அது பேசக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த யாரெல்லாம் அந்த சொரூபத்தை வணங்கலையோ அந்த வணங்காதவர்களை அது கொல்லத்தக்கதான சத்துவம் அதுக்கு இருக்குது. அது மாத்திரமல்ல, அந்த மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவி, அதாவது அதுக்குள்ளாக ஒரு ஸ்பிரிட்டையும் என்ன செய்கிறது, அந்த சொரூபத்துக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு பவர் வந்துட்டு இந்த கள்ள தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிறது.
So we could see in verse 15 that the image of the beast is going to have a spirit, and the image of the beast, or the idol of the beast, is going to speak. And whoever who are not going to worship that image, they are going to be killed. So all this authority is being given by the false prophet. இது கள்ள தீர்க்கதரிசனுடைய இந்த அந்திகிறிஸ்துடைய நாட்களிலே மாத்திரமல்ல, இதுக்கு போன்ற சம்பவங்கள் முன்னோடியாகவும் நான் நடந்திருக்கிறதை என்ன செய்ய முடியும், வேதத்தின் அடிப்படையில பார்க்க முடிகிறது. So all these incidents are not going to happen only during the time of tribulations, but we have seen an example of this has been already happened, and we could see those references in the Bible as well. போன பாடத்திலே சொன்னபடி தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அங்கே கூட வந்துட்டு நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறான், பெரிய ஒரு பொற்சிலையை 60 அடி உயரத்திலே 6 அடி அகலத்திலே என்ன செய்கிறான், உண்டாக்கி என்ன செய்கிறான், எல்லா பூமியின் குடிகளும் வணங்கும்படிக்கு செய்கிறான். As I have said in the previous lessons, we could see that this incident have happened already in the book of Daniel, chapter 3, verse 6, where the Nebuchadnezzar, the king, makes an idol of 6 feet tall and then 6 feet wide, and then he asks the entire nation to worship it. அந்த 60 ஃபீட் அவ்வளவு உயரத்துக்கு அவன் பண்ணி, அந்த நாட்களிலே ஒரு பெருமைக்காக அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ராஜ்யத்தின் பெருமைக்காக அதை காண்பிக்கிறான் அந்த இடத்திலே. He just makes, Nebuchadnezzar creates an idol of 60 feet tall, is just to show the highness of his kingdom. ஆனா அது பேசாது, அது என்ன செய்யாது, அதுக்குள்ள ஜீவன் இல்லை. ஆனா இந்த அந்திகிறிஸ்துனுடைய காலகட்டத்தில் இருக்க போகிற இந்த கள்ள தீர்க்கதரிசி மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த சிலையை பார்க்கும் பொழுது, இந்த சொரூபம் என்ன செய்கிறது, பேசுகிறது, அதை வணங்காதவளை கொள்ளுகிற அளவுக்கு அதற்கு என்ன செய்கிறது, ஜீவனோடு இருக்கிறதை பொழுது காணப்படுகிறது. So the idol made by Nebuchadnezzar don't have any breath in it, or it don't speak. But the idol which is going to be created by the false prophet is going to have the breath, it's going to speak, and it is also going to have the ability to kill the people who is not going to worship him. சில வேத ஆராய்ச்சியாளருடைய கருத்து என்னன்னு சொன்னால், அந்த நாட்களிலே வரப்போகிற ரோபோட், அதாவது இயந்திர மனிதர்களை உருவாக்கி அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு செய்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சொல்லுகிறார்கள். Certain biblical researchers are saying that this image could be in robots, using the technologies that they could create a robot to perform all those tasks. அதுக்கு ஏற்ற விதமாக இந்த டெக்னாலஜி இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். And just in order to believe this, we could also see all those advancement of the technology that is happening now. மனுஷனை போல பேசுகிற அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இன்னும் அது மனுஷனை போல தன்னிச்சையாக இயங்கக்கூடிய, தன்னிச்சையாக திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டெக்னாலஜியை இந்த நாட்களிலே விரிவுபட்டு போய் கொண்டிருக்குது. ஆகவே அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட செயல்களை, இந்த சொரூபங்களை பேசத்தக்கதாக செய்வது ஈஸியாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். So we could also see the advancement of technologies in today's world, where the robots would be able to think and then do things on its own. So based on that, we can assume that this image can be in robots in the future. தொடர்ந்து நாம 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, so if we go and read verse 16, அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். Also it causes all, both small and great, both rich and poor, both free and slave, to be marked on the right hand or the forehead. 17வது வசனம் சொல்லுகிறது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவன் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. Verse 17 says, so that no one can buy or sell unless he has the mark, that is the name of the beast or the number of its name. இந்த கள்ளத்திக்கிறிஸ்துனுடைய முதலாவது செயலை பார்க்கும் பொழுது, அங்கே அற்புதங்களை செய்து முதலாவது அந்த கிறிஸ்துவை வணங்கும்படி செய்கிறதை நாம் வாசித்தோம். So in the verses we have seen, the first activity of the false prophet is he made signs and wonders so that the people will believe Antichrist. இரண்டாவது, இந்த அந்த கிறிஸ்துனுடைய சாயலிலே சொரூபங்களை உண்டாக்கி என்ன செய்கிறான், சொரூபத்தை உண்டாக்கி அந்த சொரூபங்கள் பேசத்தக்கதான வல்லமை கொடுத்து அதன் மூலமாக வணங்காதவர்களை அழிக்கும்படிக்கு அந்த பவரை என்ன செய்கிறான், அந்த சொரூபத்துக்குள்ளே கொடுக்கிறதை நாம் இரண்டாவது பகுதியாக பார்த்தோம். In the second half, we saw that the false prophet makes an image of the Antichrist, and then he gives the breath and the
and the capacity to talk, and also the ability to kill other people who are not worshipping the idol. இந்த மூன்றாவது பகுதி ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால் ஒரு முத்திரையை கொடுக்கிறான். And in the third section, we could see that he gives a mark to the people. இந்த சம்பவம் தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். So this is a very important incident that we need to think about. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான் தருத்திரர் யாரையும் விடல. அதாவது இந்த வேர்ல்டுல இருக்கிற அது சிறியோர் முதல் கொண்டு பெரியவர் வரைக்கும், பணக்காரர் முதல் கொண்டு ஏழை வரைக்கும் எல்லாரையும் என்ன செய்யணும்? அந்த முத்திரைகளை தரிக்க வேண்டும். நெற்றியிலேயோ அல்லது வலது கையிலேயோ அது தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறது? ஒரு முத்திரையை முத்திரையை என்ன செய்கிறது? பெரும்படிக்கு அது கட்டாயப்படுத்துகிறது. So the reason why I'm saying is because the verse 16 says, irrespective of who the people is, whether they are small or great, whether they are rich or poor, or whether they are free or slave, this false prophet compels everyone to have a mark either on the right hand or on the forehead. இந்த பகுதியை நாம வாசிக்கும் பொழுது இந்த முத்திரை என்ற வார்த்தைக்கு நாம வரும் பொழுது, when we are reading through these verses and when we see the word mark, எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். We just need to remember about the verse that's been given in Ephesians chapter 4 verse 30. அங்கே சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். So Ephesians chapter 4 verse 30 says, and do not grieve the Holy Spirit of God, with whom you were sealed for the day of redemption. அதாவது நம்முடைய ரட்சிப்பினுடைய முக்கியமான ஒரு பார்ட் அதுல வசனம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று. So the verse says, the seal which has been given for the day of redemption is Holy Spirit. அப்படிதான் இந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்த கிறிஸ்துனுடைய இந்த ஆட்சி காலகட்டத்தில் இந்த கள்ள தீர்க்கதரிசியானவனும் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அண்டி ஸ்பிரிட்டாக செயல்படுகிறான். என்ன செய்கிறான் என்று சொன்னால், எப்படி நம்ம மீட்கப்பட்டு பரலோகம் போறதுக்கு அங்க ஒரு முத்திரை தேவையா இருக்கிறதோ, பரிசுத்தாவியனுடைய முத்திரை தேவைப்படுவது போல இங்கே அவனோடு சேர்ந்து அழிய போகிற அந்த ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? அந்த முத்திரையை தரிக்கிற அந்த ஜனங்கள் நரகத்துக்கு போவதற்கு அடையாளமாக அந்த முத்திரையை என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். Likewise, if we need to go to heaven as a part of redemption, we need to have a seal of Holy Spirit. Exactly in the same way, during the time of Antichrist, as the false prophet is making himself as the anti-spirit, for the people who are going to die along with them, they should also have a mark of the Antichrist. இப்போ இந்த முத்திரையை பெற்றோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாம் அந்த கிறிஸ்துவுக்கு உரிமையானவர்கள், அந்த கிறிஸ்துவுக்குடையவர்கள் என்கிற அந்த உரிமைக்குள்ளாக வந்து விடுவோம். So if we get that mark on us, then we will become a people who belong to Antichrist. முத்திரை பொதுவாக முத்திரைக்கு ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அந்த முத்திரையை நாம் ரிசீவ் பண்ணிட்டோம் என்று சொன்னால் உங்களை உரிமையாக்கியாச்சு என்று ஒரு அர்த்தம். So we always see that there is a meaning for the seal or for the mark. If we have accepted the seal, then it means that we belongs to them. சரி, அப்போ தொடர்ந்து அடுத்த வசனத்துக்கு நேராக பார்க்கும் பொழுது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறார். அங்கே 3 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று முத்திரையாவது, அல்லது அந்த நாமத்தையாவது, அல்லது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர ஒருவனும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. So the verse 17 says, so that no one can buy or sell unless he has the mark, that is the name of the beast or the number of its name. அப்போ இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனை ஜனங்களுக்குள்ள கொண்டு வருகிறது. So this is going to bring a crucial situation among the people. தொடர்ந்து அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். And when we continue further, இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். This calls for wisdom. Let the one who has understanding calculate the number of the beast. அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. For it is the number of a man and his number is 666.
இப்போ இதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொன்னால், அதனுடைய இலக்கம் வந்து 666 என்று மாத்திரம் வெளிப்படுத்தி இருக்கிறார். So in this verse, God has revealed only one thing, and that number is 666. இப்போ இந்த முத்திரை என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த முத்திரையை குறித்து பார்க்கும் பொழுது, வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துக்கள் பல விதத்திலே என்ன செய்றாங்க, அதை குறித்து பேசி இருக்கிறார்கள். So there have been different arguments or different concept from different biblical researchers about the seal or the ஆனா mark. பல கருத்துக்கள் இருந்தாலும், நாம அந்த முத்திரை குறித்து உண்மையாக ஒரு தெளிவுக்கு வருவது வந்துட்டு ஈஸியான ஒரு காரியம் அல்ல. Even though we have got different arguments about the seal, but it is not very easy for us to come into a clear understanding of it. ஆனா ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, அந்த முத்திரையினுடைய இலக்கத்தின் நம்பரை மாத்திரம் நமக்கு என்ன செய்து விட்டார், சொல்லிவிட்டார். But God says that whoever has got wisdom, let them calculate, and He has given us the number. அப்ப அதனுடைய நம்பருடைய இலக்கத்தை பார்க்கும் பொழுது 666 காணப்படுகிறது. And we could see, and that number is 666. இப்ப இத பார்க்கும் பொழுது நாம இன்னைக்கு நீங்க பொதுவாக எந்த லாங்குவேஜ் எடுத்து பார்த்தாலுமே, whatever the languages of the scripture that you look into, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு அந்த லெட்டர்ஸுக்குமே ஒவ்வொரு நம்பர் இருக்கிறதை, ஒரு எண் இருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். For each letter in whichever the language we are following, we could see that there is a number which relates to it. இப்போ ரோமன் அந்த அவங்களுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா 1 அந்த ஐ மாதிரி இருந்தா 1, 2 ஐ இருந்தா 2 ஐ இருந்துன்னு சொன்னா 2, வி இருந்துன்னா 5, டி இருந்து சொன்னா 500, எல் இருந்துண்டா 50, சி இருந்துண்டா 100. இப்படி அதுக்கு நம்பர் இருக்கிறது நமக்கு தெரியும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கிறது தெரியும். So even if we see the script of the Roman numerals, we could see the I denotes number 1, and then V denotes 5. In the same way, like letters D denotes 500. So in the same way, each character has its own relative numbers to it. இப்போ இங்கிலீஷ் லெட்டர்ஸ்கள் பாத்தீங்கன்னா 1 to 26 அப்படின்னா அந்த 1 to 26 அந்த ஒரு லெட்டர்ஸ்க்கு ஒரு நம்பர் இருக்குது. Even if we take the English alphabets, we have got 26 alphabets, and from 1 to 26, it relates to each letter. இப்போ தமிழ் நமக்கு பார்க்கும்பொழுது தமிழ் லெட்டர்ஸ்களுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அதை வைத்து தான் ஜாதக குறிப்புகள் அது இதுகள் எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறார்கள், கணக்கிடுறாங்க. Even in the same way, if we take Tamil, each and every letter has got a relative number. Only based on that, the astrologers calculate the astrology. கிரேக் லெட்டர்ஸ்களுக்கு நம்பர் இருக்குது. எல்லா எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நம்ம நம்பர்ஸ் நாம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. Even the Greek letters have got relative numbers. Whatever the language it is, we could see that there is a relation to a number to it. ஆனா இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த இலக்கத்தினுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது 666. அப்ப அந்த 666 என்பது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், அந்த அந்தி கிறிஸ்துனுடைய நம்பரை குறிக்கிறதாக இந்த வேதம் என்ன செய்கிறது, நமக்கு காண்பிக்கிறது. So in this verse, we could see that we have got the number 666, which denotes Antichrist. இந்த சரித்திர ரீதியாக பார்க்கும்போது பல சரித்திர பெரிய முன்னோடியாக இருந்தவர்கள், ஹிட்லர் அப்படிப்பட்டவர்களுடைய நம்பர் பேரை வைத்து அவர்களுடைய நம்பர்ஸை கூட்டி பார்க்கும் பொழுது 666 வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனாலும் 666 வந்திருந்தாலுமே நாம் அவங்களை உடனே அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. Even in the history, we could see there are like many famous people like Adolf Hitler, and if they have calculated their name, it comes out to 666. Based on that, we can't just fully believe that they are Antichrist. இப்போ இந்த கடைசி பகுதியில நாம பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால், இந்த முத்திரையை தரித்துட்டோம்னு சொன்னா வாங்குறதுல விற்கிறதுல தான் இது பிரச்சனையை கொண்டு வர போகிறது. So the thing which we understand from the latter verses is, if we have take the mark, then if we don't take the mark, then we are going to have a problem in buying or selling things. அதாவது பொருட்களை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நமக்கு இந்த முத்திரை இல்லாவிட்டால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறதுனாலதான் நாம இன்னும் கொஞ்சம் டிஜிட்டலாக இது வேற விதத்துல இவங்க கொண்டு வர போறாங்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. Because the verse says it will be difficult if we don't have the mark to buy or sell things. So we just need to relate that in a different perspective in the digital format. இப்போ நமக்கு தெரியும், ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. So we know like different countries have got different currencies.
ஆனா அந்த கிறிஸ்தனுடைய ஆட்சி நம்ம அடுத்த பகுதியில வரும்போது பார்க்க முடியும். அந்த கிறிஸ்தனுடைய ஆட்சியில ஒரே நாணயம் காணப்படும், ஒரே காசு காணப்படும் என்ற வார்த்தை இருக்கும். In the next chapters, we will see that during the time of Antichrist, every country will have the same currency. ஆனா இங்க நம்ம பார்க்கும் பொழுது இப்ப பணம் என்று சொல்லும்போது நம்ம அது பேப்பர் தாள்களை போலன்ற மாதிரி இல்லாம இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த காலகட்டத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஒரு 30 வருஷத்துக்கு உள்ளாக நம்ம பார்த்தோம்னா பல மாற்றங்கள் இந்த பணப்புழக்கத்திலே பல மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். In this current 30 years, we have seen so many changes in the way we handle currency. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டெபிட் கார்டு சிஸ்டம், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு சிஸ்டம். The one main important change is the practice of using the debit cards and the credit cards. இப்போ மோஸ்ட்லி இந்த மேற்கத்திய நாடுகள், இந்த யூரோப்பா நாடுகள் எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது காசு இல்லாமலே நம்ம என்ன செய்ய முடியும், வெறும் காட்டை கொண்டு போயிட்டே எந்த சாமானும் எந்த திங்ஸ் வாங்குற அளவுக்கு டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடுகள் எந்த சின்ன கடைகள்ல கூட காட்டை தான் யூஸ் பண்ற அளவுக்கு இப்போ அது என்ன செய்யுது, மூவ் பண்ணி கொண்டிருக்கிறத பாக்குறோம். We could see in most of the Western countries now, it is not necessary to carry money to buy something. Just by the use of the cards, we would be able to buy things. இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வரும் பொழுதே அது அந்தி கிறிஸ்துனுடைய முத்திரையின் அடையாளம், ஆகவே இந்த கிரெடிட் கார்டு எல்லாம் வாங்கக்கூடாது, கிரெடிட் கார்டு வச்சிருக்க கூடாது என்று சொன்னவர்களும் உண்டு. So during the early days when this debit and the credit cards came into existence, there were many people who said that this is the mark of Antichrist. ஏன்னு சொன்னால் அது கிரெடிட் கார்டோ நமக்கு டெபிட் கார்டோ கொள்வனை செய்யறதுக்கு, வாங்குறதுக்கு, விற்கிறதுக்காக தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஆகவே அதுக்காகத்தான் இது வந்திருக்குது என்று சொல்லி அதை எதிர்த்தவர்கள் உண்டு. Because we use the debit or the credit card to buy or sell things, so there were many people who were against this debit and credit cards. ஆனா அதற்கு பிற்பாடு நாம போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அதையும் தாண்டி இன்னும் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But in current situation, we will see the technology have even advanced. அதுல முக்கியமான ஒரு வார்த்தை, இந்த முத்திரைக்கு யூஸ் பண்ணுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் மைக்ரோசிப். அதை யூஸ் பண்ணுகிற அந்த டெக்னாலஜி அதிகமாக இந்த நாட்களில வேகமாக இப்ப அதை குறித்த அறிவு வளர்ந்திருக்குது. ஜனங்களும் அதை ஆர்வமாக அதை குறித்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாங்க. So now we are in a time where this concept of microchip is becoming very famous. Many people are just exploring and trying to understand more about it. அப்போ இந்த மைக்ரோசிப்பை பொறுத்த மட்டும் நாம உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு அரிசி வடிவத்துல தான், அரிசி சைஸுக்கு தான் அது இருக்குது. We know that the size of the microchip is that of a rice. நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க அதை பார்க்க முடியும். சின்ன ஒரு ரைஸ் மாதிரி தான் இருக்குது. அதை என்ன செய்கிறார்கள், இந்த கைக்கு ரெண்டு கைக்கு இந்த விரலுக்கு இடையிலே என்ன செய்கிறார்கள், சின்ன ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு என்ன செய்கிறாங்க, ஏத்தி விடுறாங்க. There are so many videos in the YouTube where you could see how the chip has been inserted into the hand, in between the thumb and the index finger. ஆனா அதனுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது அதுக்குள்ள கொடுக்கிற இன்ஃபர்மேஷன், அதுக்குள்ள அவங்க கலெக்ட் பண்ண போகிற இன்ஃபர்மேஷனை பார்க்கும் பொழுது தான் நாம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அதிகமாக யோசிக்க வேண்டியிருக்குது. We just need to be, we become a bit cautious when we come to know about all this information that is going to be taken by the chip. இப்போ நாம நினைக்கிறபடி இந்த மைக்ரோசிப்ன்றது வந்து இப்ப வந்தது அல்ல. So as we are thinking, this microchip is not came into existence just recently. இப்போ இது எப்போ முதல் உருவாக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வார் டைம்லயே என்ன செய்யப்பட்டிருக்குது. அப்ப இருந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்தே இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பித்திருக்கிறாங்க. So this microchip has been in existence even from the Second World War time. People were discovered this and they were trying, they were doing so much of research from that time onwards. அதாவது நம்ம அதுக்கு ஒரு வார்த்தையை அந்த நாட்களில யூஸ் பண்ணிருக்கிறாங்க. RFID என்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. So this microchip was called as RFID during the times of Second World War. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்ற சொல் அதனுடைய ஃபுல் மீனிங். The abbreviation of RFID is radio frequency identification. So RFID relates to radio frequency identification. இப்போ அந்த சிஸ்டத்தை என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா அறிமுகப்படுத்தி அவர்கள் அந்த ரேடரை கண்டுபிடித்த ரேடர் வந்து 1920ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு போர் வீரர்கள் அவங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக
அதுக்கப்புறம் மிருகங்கள் இப்ப தொலைந்து போனாலோ இல்ல அந்த மிருகங்களை அடையாளப்படுத்தி அது எத்தனை மிருகங்கள் இருக்குதுன்றத பார்ப்பதற்காக என்ன செய்திருக்கிறாங்க, இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. So the concept was radar was discovered in 1920. After that, they have used this RFID for many purposes. Some of the purposes that we could say is to identify their own soldiers, and they have also used this RFID to identify their animals if it have been lost or gone away. இப்போ நமக்கு பார்க்கும் பொழுது இந்த சரித்திரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம வாழ்ற ஒரு வேர்ல்டு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாமலேயே இன்னொரு வேர்ல்டு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு வேர்ல்டை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். So we just need to understand, even though we now live in this world, there is also there is a creation of another world that is happening in the same time as well. அதாவது சேம் டைம் இன்னொரு வேர்ல்டு என்ன செய்து மறைமுகமாக உருவாக்கி கொண்டிருக்குது. So at the same time, it's not been very evident, but another world is being created in the same time as well. இந்த RFID-னுடைய சிஸ்டத்தை குறித்து அவங்க 1980க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவிரமாக மற்ற நாடுகளும், அதாவது யுஎஸ் மாத்திரமல்ல, யூகே, மற்ற எல்லா கண்ட்ரிகளிலுமே, சைனா, ரஷ்யா, இப்படியான எல்லா நாடுகளிலும் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதை குறித்து என்ன செய்திருக்கிறாங்க, அதனுடைய டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் பண்றது என்பதை குறித்து அவர்கள் ஆராய்ந்து இப்ப வரைக்கும் அதை சர்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. So after 1980, we could see many of the other countries have shown interest about this RFID, and they all been doing more researches to understand more about it and to make use of it. இப்போ இதுல எனக்கு பிடித்தது இப்ப இன்னைக்கு ஒரு நியூஸ்ல ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தேன். நாம வாழ்கிற யூகே தேசத்துல தான் மிக முக்கியமான ஒரு நபர் வந்துட்டு இருக்கிறார். And when I was reading through the news, I just came to know in UK there is one important person is living in UK. அவருடைய பேர் வந்து ப்ரொஃபசர் கெவின் வார்விக் என்று சொல்லிட்டு அவருடைய பேர் கெவின் வார்விக். And that famous person's name is called Professor Kevin Warwick. இப்போ அவர் வந்து பார்க்கும் பொழுது நீங்க ஈவன் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய இன்ஃபர்மேஷன்கள் எல்லாமே நிறைய இருக்குது. நான் ஆஃப்டர் இந்த சப்ஜெக்ட் முடித்த பிறகு கூட நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் வந்து அவர் பேசியதை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுகிறேன். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். There are so many articles about this professor even in Google. Even I would like to share a video after this session about him. இவர் 1998ல என்ன செய்திருக்கிறார், முதலாவது அந்த மைக்ரோசிப்பை வந்துட்டு தன்னுடைய இடது கையிலே இவருக்கு தான் முதலாவது என்ன செய்திருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. He is the first person to insert the microchip on his left hand in 1998. அறுவை சிகிச்சை, அதாவது ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளதான் அது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 9 நாட்கள் அவருடைய கைக்குள்ளே அதை வைத்திருந்திருக்கிறார்கள். Through a minor surgery, they have inserted the chip on his left hand. அவருடைய காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு இப்ப போகிற வேர்ல்டு வந்துட்டு இன்னும் நம்மளை பயமுறுத்தாட்டுற மாதிரி தான் இருக்கும். If we listen to each and every single word of his, it just brings fear into us. அதாவது நம்ம பார்க்கிற இப்போ மைக்ரோசிப்பை குறித்து பார்க்கும் பொழுது ஜஸ்ட் அதுக்குள்ளாக நம்முடைய என்னென்ன அந்த ஒரு மைக்ரோசிப்புக்குள்ள இருக்க போகுதுன்னு சொன்னால், முதலாவது நம்முடைய ஃபேஸ், நம்முடைய பேர் இருக்க போகுது. So if we see what are the information that's been stored in the microchip, the first thing is our name is going to be there. அதுக்குள்ள நம்முடைய பிக்சர்ஸ் கொண்டு வைத்திருப்பாங்க. We will have our digital image in it. நம்முடைய அட்ரஸ் இருக்க போகுது. Our address. அது மாத்திரமல்ல, அட்ரஸோட கூட வந்துட்டு நம்முடைய பாடி கண்டிஷன், நம்முடைய கண்டிஷன், நமக்கு என்ன பிளட் the chip is also going to hold information about our health and about the problems, about more medical information about us. உங்களுடைய கிரிமினல் ரெக்கார்ட், அதாவது உங்களை குறித்து கிரைம் ரெக்கார்ட் ஏதாவது இருக்கும்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமும் அதுக்குள்ளாக இருக்கும். Even our criminal records will be saved in the microchip. உங்களுடைய work information, உங்களுடைய finance information எல்லாமே அதுக்குள்ள வரப்போகுது. All our work and finance information will also be saved in it.
உங்களுடைய முழு ஃபேமிலி பேக்ரவுண்ட் குறித்த இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ளே என்ன செய்யும் வரும். All the information about your family background will also be stored in there. அப்போ நீங்க பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளாக உங்களுடைய எல்லா அதாவது நீங்க எந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்க என்ன செய்ய போறதில்ல. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 ஒரு இமெயில் ஐடி வச்சிருக்கிறோம், கூகுள்ல வச்சிருப்போம், ஹாட்மெயில்ல வச்சிருக்கிறோம், ஜிமெயில்ல வச்சிருக்கிறோம், சாரி என்ன சொல்றது, பல இதுகள்ல நம்ம வச்சிருக்கோம், யாஹூல வச்சிருக்கிறோம். இப்ப எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருப்போம். ஆனா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா எல்லாமே இந்த சிப்புக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க பாஸ்வேர்ட் எல்லாமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்க போறது இல்ல. So because this chip is going to have all the information about you, you don't need to have a separate password for your different email accounts. அது மாத்திரமல்ல, இதோட கூட இன்னும் என்ன முக்கியமானதுன்னு சொன்னால் உங்களுக்கு இனிமேல் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த சிப்பு கொண்டு வந்துட்டா நமக்கு எந்த கிரெடிட் கார்டுகளோ இல்ல எந்த இதுவுமே காசே யூஸ் பண்ண தேவையில்ல. எல்லாமே அந்த சிப்புக்குள்ளேயே வந்துட போகுது. உங்களுடைய இன்கம் எல்லாமே உங்களுடைய பேங்க் கார்டு எல்லாம் நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல. அதை நீங்க பண்ணினாலே அதை அவங்க அதுல ஸ்கேன் பண்ணினாலே உங்களுடைய ஃபைனான்ஸ் நீங்க எங்க கடையில போனாலும் ஸ்கேன் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவாங்க, உங்களுடைய பணத்தை உங்க பேங்க்ல இருந்து எடுத்துருவாங்க. So once if we got this chip in us, we don't need to have a debit card or a credit card or a cash to buy anything, because our salary will be credited using this chip and everything will be just inside the chip. And even if you go into the shop, you can just scan it to buy or to get whatever you want. இதுதான் first level. So this is going to be the first level of the chip. ஆனா உண்மையிலேயே இந்த மைக்ரோ சிப்பை வந்துட்டு கண்டுபிடித்ததுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், அவங்க ஆரம்பத்துல அதாவது யுஎஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஸ்பைனல் கோர்ட்ல அதுல வந்துட்டு ப்ராப்ளம் இருந்து நடக்க முடியாதவங்களுக்காக இந்த சிப்பை வந்து பயன்படுத்தி அவங்களை என்ன செய்ய முடியும், நடக்க வைக்க முடியும் என்று சொல்லிட்டுதான் அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணினதாக அவர்களுடைய கருத்து சொல்லுகிறது. The researchers say that the initial purpose of the creation of this chip is to help the people who have been affected in the spinal cord. They say, I mean, that those researchers are saying that this chip will help them to walk. That was the main reason why this chip was initially invented. ஆனா அதுக்கு முதலீடு இட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், இதன் மூலமாக இந்த ஹெல்த்துக்கு மாத்திரம் இதுக்கு மாத்திரம் யூஸ் பண்றதுனால இன்கம் எங்களால் என்ன செய்ய முடியாது, பெரிய அளவுக்கு வராது. ஆகவே நாங்க இதை பல விதத்திலும் இதை என்ன செய்யணும், இந்த சிப்பை நாங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பல பிசினஸ் காரியங்களுக்காக என்ன செய்யறாங்க, அறிமுகப்படுத்த விரும்புகிறார்கள். Even though the initial purpose of the chip is to help is for the health reasons, but the investors or the inventors of this chip are saying they are not seeing enough profit just because of the health, so they want to expand it into the other areas as well. ஆல்ரெடி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் வீடு வந்துட்டு ஜஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணினீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஒரு காரை நீங்க ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் கீ தேவையே இல்லை. ஸ்கேன் உங்களுடைய கையை அதுல கிட்ட போனீங்கன்னு சொன்னாலே அந்த ஸ்கேன்லயே அது ஓப்பன் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே வந்துட்டு முழு கண்ட்ரோலுமே வந்துட்டு என்ன செய்ய போகுது, அந்த சிப் மூலமாக இயங்க போகிறது. They have already tested all this functionalities of the chip. So when you are entering a house, you don't need a key. Just by scanning the chip, you will be able to enter the house. In the same way, you don't need a key for a car. Just the chip would be able to open the door for you. So all these things have been tested already. பார்க்கும்போது பல நன்மைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. So when we are looking at it, we look like, yes, it has got many advantages. ஆனா இந்த ப்ரொஃபசர் கெவினுடைய ஒரு முக்கியமான வார்த்தையை தான் நான் இன்னைக்கு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமானது. But this Professor Kevin Warwick was sharing a very important information. அவர் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், இந்த சிப்பை வந்துட்டு நம்முடைய வலது கையிலையோ இடது கையிலையோ நம்ம இடது கையில அவர் பதிச்சிருந்திருக்கிறார். அந்த சிப் மூலமாக அந்த நரம்பு, அதாவது நம்முடைய பிரெயினுக்கு போகிற அந்த நரம்போட இதை கனெக்ட் பண்ற மாதிரி அவர் சொல்லுகிறார். அப்படி கனெக்ட் பண்ணுவது மூலமாக இந்த பிரெயின் மூலமாக என்ன செய்ய முடியும், நீங்க கம்ப்யூட்டருக்கு கீபோர்ட் தேவைப்படாது, மவுஸ் தேவைப்படாது, உங்களுடைய மைண்டாலே நீங்க என்ன செய்ய முடியும், கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். So what this professor sharing in one of the videos is, he says that this chip can be attached to the vein which goes into the brain, so that we don't need a keyboard or a mouse to use our computer, but instead we can use our brain to instruct the computer of what it needs to do.
அதாவது அந்த சொல்லுகிற வர்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு டெஸ்ட் ஆல்ரெடி அவருடைய வைஃபும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த வைஃப் வந்துட்டு பண்ணும்போது வைஃபுடைய மைண்ட் என்ன ரீட் பண்றத இவரால இவருடைய மைண்டால ரீட் பண்ண முடிந்திருக்குது இத டெஸ்ட் பண்ணது மூலமாக. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற காரியங்களை ஒரு மனுஷனுக்குள்ள அந்த பிரெயினுக்குள்ள வந்துட்டு ரீட் பண்ற அளவுக்கு இந்த சிப்பை என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு அதுக்குரிய காரியங்களை தான் இப்ப பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்றாங்க. இப்போ அதுல என்ன பின்விளைவு இருக்குன்னு சொன்னால், அந்த மனுஷனை முழுமையாக ஒரு பக்கம் அவன் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனை வைத்து அவனுடைய திங்கிங்கால கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொண்டு வர்ற அதே நேரத்துல இந்த கம்ப்யூட்டர் என்ன செய்ய முடியும், மாறி மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுகிற அளவுக்கு கூட என்ன செய்ய முடியும், நிலைமை வர முடியும். So this professor and his wife were doing some tests or some researches on this particular concept, where this professor was able to read what his wife is reading from a computer. It's just because this chip has been linked to the vein that goes into the brain, so he was able to control the computer. Even though he says that this is the advantage, but we can also understand the other side of it. If a man can understand and control a computer using a brain, it can also happen that the computer can control a man. இப்போ நீங்க கார் ஓட்டும் போது நீங்க ஜஸ்ட் ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னால், அது கம்ப்யூட்டர் மைண்டோட நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா ஓகே, அவ்வளவுதான், கார் தானா ஆட்டோமேட்டிக்கா ஓடும் அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய லெவல்னு சொல்லுகிறார்கள். So the professor explains that if you are sitting in a car and if you have instructed the computer or the system of the car with all your instructions, then you don't need to do anything. The car will just go on its own. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. So okay, let's leave this aside. இப்போ நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல வர்றேன்னு சொன்னால், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள வந்திருக்கிற மாற்றத்தை நாம பார்க்க வேண்டும். So what I'm trying to show you is all the changes which have come into existence in the last 20 years. இந்த 13வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த முத்திரைக்குரிய காரியங்களுக்கு நேராக வேர்ல்ட் போய் கொண்டிருக்கிறதை நம்மளால என்ன செய்ய முடியுது, கண்கூடாக பார்க்க முடிகிறது. We were able to clearly see that the mark which has been referred in chapter 13 is where the world is going to now with all the technological advancement. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய பாஸ்போர்ட் நம்மோட கையில இருக்கிற பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிப் சிஸ்டம் இருந்திருக்காது. So like 10-20 years ago, the passports we hold now do not have a digital chip on it. ஆனா இப்போ ஆல்ரெடி அந்த பாஸ்போர்ட்டுக்குள்ள வந்துட்டு சிப் இருக்குது. But now our passports have a chip in it. இப்போ அவர்களுடைய இது என்னன்னு சொன்னா, நாளடைவில் அந்த பாஸ்போர்ட் என்னத்துக்கு தேவையே இல்லை, இனி வந்துட்டு அடுத்த சிஸ்டம்ன்றது வரும்போது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, பாஸ்போர்ட்டே வேணாம், பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக ஒரு சிப்பை மட்டும் போட்டு விட்டேன்டா போதும், அது உன்னோட தொலையாம இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்த போகிறார்கள். Maybe in the future days they might just introduce that even you don't need a you don't need a passport, but instead you can just have this chip which you will not lose anywhere. அது மாத்திரமல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போனோம்னு சொன்னா பாருங்க, ஒரு தலைவலி கண்டு போயிட்டு நின்றாலே நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷனை A to Z வரைக்கும் சொல்ல வேண்டியிருக்கும். Now in today's time, if you go into the hospital, even for a very small minor issues, you need to explain your entire medical history. அப்போ உங்களுக்கு ஒரு செக்ஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரிசப்ஷன்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன்ல போய் உட்கார்ந்துட்டு அவன் திரும்பவும் கேள்வியில திரும்ப கேட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். 3 இடத்துலயும் ஒரே இதை நம்ம கொடுத்து கொண்டிருப்போம், நம்ம வாயை வலிக்க ஆரம்பிச்சிரும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த சிஸ்டத்தை வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கவே தேவையில்லை, ஜஸ்ட் அவங்க ஸ்கேன் பண்ணா போதும், உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிய போகுது. So now if we go to the GP, we need to give some information about us in the reception. Then when the nurse comes in, we need to give the same information again to the nurse. And then when we meet the doctor again, we just need to repeat the same information what we have given. So what they are saying, the researchers of the chip, what they are saying is, it is going to be an advantage if you have a chip. You don't need to give any of the information to them. They will be able to read everything from your chip. இந்த மைக்ரோ சிப்பை பொறுத்த மட்டும் இல்ல, இப்போ முன்னோடி நாடாக அதிகமான மக்கள் இதை விரும்பி யூஸ் பண்ற நாடு வந்து ஸ்வீடன். So the forerunner country in this chip is Sweden. இப்போ ஸ்வீடன்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால், 2023க்குள்ளாக இந்த பேப்பர் காசு, அதாவது இந்த காசு பழக்க வழக்கமே இருக்கக்கூடாது,
அப்படியே முழுவதுமாக டிஜிட்டலுக்குள்ள கொண்டு வரணும் என்ற கருத்து இருக்குது. அங்கே அதிகமான ஆட்கள் இப்போ ஆல்ரெடி வந்து அந்த சிப் அந்த மைக்ரோ சிப்பை யூஸ் பண்ண ஆரம்பிட்டாங்க. மோர் தென் 4000க்கு மேல 2 இயர்ஸ் பேக்கே ஆல்ரெடி பதிச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் டெய்லி என்ன செய்து கொண்டிருக்கு, அது பரவிக்கொண்டே இருக்குது. So Sweden have announced by 2023 they want to get rid of all those the paper currencies. So they want to have the chip in place. And just like 2 years ago, we have seen already 4,000 people have injected the chip in their hands. இப்போ கடைசியாக இந்த வசனத்தினுடைய முடிவுக்கு நான் வர விரும்புகிறேன். So I just want to come to the end of the session. நீங்க இதை குறித்து நீங்க மேல அதிகமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னால் நீங்க 666 என்று சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலே நிறைய இன்ஃபர்மேஷன்கள் வரலாம். If you want to know about more information about this, you can just Google it for 666. ஆனா ஒன் சைட் நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். But just the one important thing that we need to இப்போ இந்த கருவிகளோ இதெல்லாமே நாம ஸ்ட்ரெயிட்டாவே இதெல்லாமே முத்திரை தான், இந்த 666 தான் என்று நாம என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்லவும் முடியாது. So all these technologies, we can't for sure say that these are the marks of Antichrist. ஏன்னு சொன்னால் இந்த முத்திரை குறித்து சொல்லும்போது அங்கே சொல்லுகிற வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ தான் அதை தரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு. Because the verse says this mark has to be had on the right hand or on the forehead. ஆனா இவர்கள் இடது கையிலும் தரிக்கிறாங்க, வலது கையிலும் தரிக்கிறாங்க. அதாவது அதுக்கு மெயினா அந்த உடம்பு வெப்பத்தினுடைய வெப்பத்தன்மையிலே தான் அந்த பேட்டரி என்ன செய்ய போகுது, இயங்க போகிறது. But if we see this chip, it goes on the left hand or on the right hand side. They just need a place where the chip could get enough energy. ஆனா வலது கையோ அல்லது நெற்றியோ என்று சொல்லும்போது நாம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். But when the verse refers to right hand or the forehead, we just need to understand one thing. வலது கை என்பது அது என்னத்தை குறிக்கிறதுன்னு சொன்னோடனே நம்முடைய செயல்பாட்டை குறிக்கிறது. So the right hand denotes our activities. நம்முடைய நெற்றி என்னத்தை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய திங்கிங், நம்மளுடைய மைண்டை என்ன செய்கிறது, காண்பிக்கிறது அது. The forehead refers to our thinking. அப்போ இந்த ரெண்டையுமே அது கண்ட்ரோல் பண்ணுகிறதாக அது என்ன செய்ய போகுது, வெளிப்பட போகுது. So this mark is going to control both our activity and our thinking. ஆனா அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற இந்த மைக்ரோ சிப்பை தாண்டி அடுத்த சிப் வரும் என்று சொன்னால், அதாவது இந்த பிரெயினுக்கு போகிற நரம்போடு கூட கனெக்ட் பண்ணுகிற அளவுக்கு அந்த டெக்னாலஜிக்குள்ள வந்து இன்னும் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் ஈஸியாக இந்த அந்த கிறிஸ்தனுடைய முத்திரை என்பது வேர்ல்டுல வந்துவிடும். So just based on those references, if we go into the next technological advancement of a chip where we can link this chip to a brain, then we can say that will be the mark of Antichrist. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் அதுக்கு முதல் ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும் என்று. But I strongly believe there will be a rapture before that. நிச்சயமாக இந்த நாட்களில இப்பவே இதுக்கு நிறைய இந்த மைக்ரோ சிப்புக்கு எதிராக நிறைய பல கருத்துக்கள் இருக்குது. என்று சொன்னால் பீப்புளுடைய ஃப்ரீடம் போய்விடும் என்ற கருத்து இருக்கிறதுனால எதிர்ப்பு இந்த நாட்களிலே இருக்கிறது. There are so many opposement against this chip nowadays because people think that their freedom will be gone. ஆனா அந்த அந்த கிறிஸ்தனுடைய நாட்களில் வரும்பொழுது நம்ம அங்க ஃப்ரீடம் போகும் என்ற வார்த்தை வராது. ஏன்னு சொன்னால் அவங்க இதுல சொல்லுகிற ஒவ்வொரு பயன்பாடுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்ப மிருகங்களுக்கு அவர்கள் அந்த சிப்பை பல எடுத்துக்கொள்ள பாத்திரவான்களாக நீர் இவர்களை தகுதிப்படுத்தி பாதுகாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you protect each and every one of them, that let them have your mark and let them not have the Antichrist mark, so that they will join you in your coming. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பத்தாரோடும் கர்த்தாவே உம்முடைய மகிமையான பிரசன்னம் இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. Let your presence be with each and everyone and their family, Lord. உங்க பரிசுத்தமுள்ள கரத்தில் எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். We humbly present ourselves in your mighty hands. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask. Amen. 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 Thank you. God bless you.